வெட்டிங் டாக்ஸ் நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவு ஏறக்குறைய நான் 1972 இந்த ஜோதிடத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன். அப்போ ஏறக்குறைய இப்போ 75 வருடங்கள் ஆகின்றன. இது இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கேபி முறை என்பது ஃபாலோ செய்யப்பட்டு வருகிறது. மக்கள் படிக்கிறார்கள், ஆர்வத்தோடு படிக்கிறார்கள். இல்லை இவர் இங்கே உட்கார்ந்து சொல்கிறாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகும்னா, ஆமாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்கிறாரு. எப்படி இவர் உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த விஷயங்களை சொல்ல முடிந்தது என்பது என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது. சூரியன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதம் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த பேசிஸ் கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு என்ன ஆயுதம், என்ன உபகரணம் கையில் இருந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோன்னா, அங்கே தான் நம்ம நம்ப வேண்டியிருக்குது டெலிபதி. நல்லதோ கெட்டதோ என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் சகித்து கொண்டு இருந்தார்கள். ஆக அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, சகிப்புத்தன்மை வேறு. அது அந்த காலகட்டம். சரி, இந்த காலகட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக நான் என்னுடைய கருத்து ஜாதகம் பார்க்குறதுங்கிறது ராகு கேது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்கள் அந்த கேபி சிஸ்டம் மூலமாக அது சொன்னது உண்மையிலே இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஜாதகம் எவ்வளோ முக்கியங்கிறத உணர்த்தியிருக்கு. ஸோ அடுத்து இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதகம் எடுக்கிறாங்கனாக்கா அவங்க ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு மெயினாக என்னங்க, உங்களுக்குள்ள மன ஒற்றுமை இருக்கணும். அந்த மன ஒற்றுமை இருக்கிறதுக்கு இப்போ இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, கணப்பொருத்தம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கணப்பொருத்தம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லேயும் மனமுறிவு வருதே. கணப்பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது, யோனி பொருத்தம் நல்லா இருக்குது, எல்லாத்த ரஜ்ஜு பொருத்தம் நல்லா இருக்குது, 10க்கு 9 பொருத்தம் இருக்கிறது. ஆனால் திருமணம் முறிவு ஏன் வருகிறது என்று பார்த்தால் அந்த தனிப்பட்ட ஜாதக ஆராய்ச்சி செய்யாதனுடைய விளைவு தான். ஆகவே தான் நாம் கேபி முறையில் என்ன பண்ணுறோம்னா, இந்த 7th கஸ்பனுடைய சப்ளாடு நல்லா எடுத்து அது 2 பேர்த்துக்குள்ளே இன்டர் கனெக்ஷன் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அவர்களுக்குள்ள உறவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா என்பதை முடிவு செய்யலாம். ஆக இந்த திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற உறவு சிறப்பாக இருக்க வேணும். அந்த உறவு சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கேபி முறையில் ரொம்ப டீப்பாக பார்க்க முடியுது. ஐயா, அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அனைவரும் அந்த கேள்வி இன்றைக்கி ஒரு பெரிய நிறைய பேர்த்தோட மனசில் இருக்கக்கூடிய பல நூறு பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய மனசில் கேள்விக்கு பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செவ்வாய் தோஷம், ராகு, கேது, ஆயில்ய நட்சத்திரம், இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆயில்யம் குடும்பத்துக்கு ஏன்னா அத்தைக்காகாது அம்மாவுக்காகாது இன்னும் சொல்கிறாங்க, நிறைய பழமொழியெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒவ்வொரு விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு மெடிக்கல் சயின்ஸ்னு எடுத்துக்கங்க. ஒரு 10 வருடத்திற்கு முன்பு நாம் சாப்பிட்ட சில மருந்துகளை இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம். பல மருந்துகளெல்லாம் இப்போ வேண்டாம், ஏன்னா அதில் நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாத இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை தவிர்த்து விடுங்கள் என்று அரசாங்கம் பேன் பண்ணுது. அப்போ அப்படின்னா இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தோம், 15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தோம்னா அது சாப்பிட்ருந்தோம், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நிறுத்திக்க வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டிருப்பதைப் போலவே நம்முடைய ஜோதிட விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்கின்றோம். இப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா நூற்றுக்கணக்கான ஆண்கள் மூலத்தில் பிறந்தவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் மூலத்தில் பிறந்தவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். அந்த பெண் மூலத்தில் இருக்கிறவங்க சப் கலெக்டராக இருந்தவங்களை பார்த்துருக்குறோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறவங்கள பார்த்துருக்குறோம். ஆக பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராபர்ப் எல்லாம் சரியாக வரவில்லை. அதே மாதிரி ஆயிலியம்னா மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இல்லை. ஆயிலியத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மாமியார் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆயிலியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண் போகிற குடும்பத்தில் மாமியார் 60 வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்போது அவருடைய இறப்புக்கும் இந்த பெண் ஃபேமிலியில் போகிறதுக்கும் நட்சத்திரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ப்ராவர்புகளுக்கும் தொடர்பில்லை. அது நடைமுறையில் கரெக்டாக வரல.
அப்புறம் செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய்ங்கிறது RH ஃபேக்டர், பிளட் குரூப். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னுடைய அளவில் வந்து ஏறக்குறைய ஒரு 100 டாக்டர்ஸ் என்னுடைய கிளையண்ட் இருக்காங்க கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம பார்க்குறோம். அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அதில் 85 பேர் வந்து அவங்களுடைய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 15 பேர் தான் வந்து அவங்களுடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய அறிவு இதில் அப்ளை பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, RH ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கிறவங்க, அதாவது பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் கிடையாது. இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 99.9% இதை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள்லாம் கூட அவங்கவுங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செவ்வாய் தோஷம் இப்போது உதாரணத்துக்கு வந்து மீன லக்னம் 7ல் செவ்வாய் இருக்குது, உடனே சில பேர் தோஷம் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் மகரத்தில் போய் இருக்கக்கூடிய குரு அந்த செவ்வாயை பார்க்குது, அதை அந்த ஜோசியர் பார்க்க மறந்துட்டார். அப்போ அவர் என்னங்கிறாரு, 7ல் செவ்வாய் இருக்குது செவ்வாய் தோஷங்கிறாரு. ஆனால் குரு பார்க்குறப்போ அங்கே செவ்வாய் தோஷம் போயிடுது. அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் வருகின்ற பொழுது அந்த ஜாதகத்துக்குரியவரே தன்னுடைய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது, அவருடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் உண்டு. அப்புறம் இதில் வந்து எப்படி சேர்த்துறதுங்கிறது இன்னொரு டாக்கில் வச்சுக்கலாம். செவ்வாய்ங்கிறது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி சேர்த்துறது என்னதுங்கிறது அது ஒரு பெரிய தனி இது. அதனால் வந்து செவ்வாய்ங்கிறது வந்து இரத்த சம்பந்தம். அப்புறம் ராகு கேது, இந்த ராகு கேதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட், அதாவது சூரியனுடைய ஆர்பிட்டும் சந்திரனுடைய ஆர்பிட்டும் கட் பண்ணக்கூடிய 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் தான் ராகு அண்ட் கேது. இது அஸ்ட்ரானமியில் வந்து ட்ரகான்ஸ் ஹெட் அண்ட் ட்ரகான்ஸ் டெயில்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த ராகு கேதுங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து எனக்குரிய பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நிறையா ஜோசியர்கள் ராகு கேது இருந்ததுன்னா ராகு கேதுவே வேணும் அப்படின்னு சொல்கிறதா கேள்விப்படுறேன். அப்படி இல்லை. இப்போ ராகு கேது இருக்குது அப்படின்னா வேறு தோஷங்கள் இருந்தாலும் போதும். இப்போ ராகு 7ல் போய் இருக்குது, இன்னொரு பெண் ஜாதத்துலேயோ ஆண் ஜாதத்துலேயோ 7ல் சனி இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலான தோஷம்னு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ராகு கேதுனா ராகு கேது தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி சரியானதல்ல. அதை வந்து ஜோதிடர்கள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆராய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். எக்ஸலண்ட்டுங்கய்யா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ இன்றைக்கி இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, வந்துட்டு நம்ம சரியான முறையில் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பார்க்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது புரியுது. ஆனால் இன்னும் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி தனியாகவே வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு அதை பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு டெஃபினட்டாக செய்வோங்கய்யா. மேலும் வந்துட்டு இன்றைக்கி பொதுவாக வந்து இன்றைக்கி வந்துட்டு நிறைய மக்கள் செய்யக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்கள். இப்போ என்னுடைய அனுபவத்திலே வந்து நிறைய பக்கம் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டே இருந்தாலும் இன்னொருத்தர் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிடலாம், இல்லை இன்னொரு தேர்ட் ஒப்பீனியன் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சரியாக இருக்குமா? இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட வந்துட்டு ஜாதக பொருத்தம் பார்க்குறதுங்கிறது, ஏன்னா ஒருத்தர் ஓகேம்பாரு, ஒருத்தர் வந்துட்டு ஓகே இல்லைம்பாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா? இப்போ நம்ம வந்து ஒரு உடம்பில் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். உடனே அந்த டாக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ நம்ம செகண்ட் கவுன்சிலிங்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி தான் இது. ஆனால் இதில் என்ன ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னா, என்னுடைய அளவில் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு MBBSனால் அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டாக்டர் படிச்சிருக்காருன்னா MSO MDA பண்ணியிருக்காரு, அதுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து MCH பண்ணியிருக்காரு. அப்படின்னா நம்ம அவர்கள் வந்து தகுதி தரம் படிப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு PhD அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் இல்லை. நான் ஒரு 54 வருடம் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இதில் நான் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வேணால் வந்து மக்களுக்கு தெரியுமோ ஒழிய, எனக்குரிய ஒரு டிகிரிங்கிறது, ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனான அஸ்ட்ராலஜிங்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போ டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜின்னு கொடுக்குறாங்க சில யூனிவர்சிட்டிகளில். டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு சில அடிப்படைகளை சொல்லி கொடுக்கின்றார்கள். ஆனால் அது திருமணம் பொருத்தம் பார்த்து அதில் பிரச்சனைகள் வராத அளவுக்கு சொல்ல முடியுமா என்கின்ற சந்தேகமெல்லாம் அந்த மாதிரி படிப்பில் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோதிடர்கிட்ட போனாலும் பிரச்சனைகளாகவே இருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா வந்து
நாம் வந்து ஒரு முடிந்த முடிவாக, இப்போ ஒரு ஜோசியர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி இன்னொரு ஜோசியர் சொல்லுவது இல்லை. காரணம் என்னென்னா, த வேரியேஷன் இன் their நாலெட்ஜ். அப்போ இந்த நாலெட்ஜ் வந்து உங்களுக்கு காமனாக ஒரே மாதிரி இருக்க வேணும்னா, இப்போ நாளைக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட படிப்பு, இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிச்சுட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக கூட இருக்கலாம். ஐயா, இப்போது இதெல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தா கூட இன்னொரு ஜாதகமெல்லாம் பொருத்தம் பார்க்குறோம், நல்ல மண்டபம் பார்க்குறோம், நாள் பார்க்குறோம், எல்லாமே பார்த்தா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இந்த டிவோர்ஸுங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது போக இன்றைக்கி நம்மளே நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டா நிறைய டிவோர்ஸ் இருக்கிறதா சில குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு எதனால் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு வந்து மனமுறிவுங்கிறதுக்கு காரணம், அடிப்படையாக ஜாதகங்கள் பார்க்கின்ற பொழுது 10 பொருத்தங்கள் மட்டுமே முடிந்த முடிவாக வைத்து கொண்டு பார்ப்பது தவறு. இதை சொல்வது யாரையும் புண்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். நான் ஏறக்குறைய எங்கள் ஃபேமிலியில் ஏறக்குறைய ஒரு 150 வருட பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். சில குடும்பங்களில் வந்து 80 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம்ட்டு அந்த பழைய சிஸ்டத்திலே உட்காந்துருக்கக்கூடாது. வி ஹாவ் டு டெவலப். எவல்யூஷன் தியரி மாதிரி நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இந்த இம்ப்ரூவ்டு வெர்ஷன்னு சொல்கிறோம் பாருங்க, எப்படி இந்த ஐடியில் சில இதுகளெல்லாம் ஸ்டேட்டஸில் சொல்கிறோமே லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிற மாதிரி, நம்ம அஸ்ட்ராலஜியில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்க வேணும். அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பார்க்கின்ற பொழுது நான் முதல்லேயே சொல்லியது போல் 10க்கு 9 பொருத்தம் 7 பொருத்தம் இது எல்லாம் வந்து எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுப்பதில்லை. எக்ஸலண்ட்டுங்கய்யா, ஃபென்டாஸ்டிக். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கொஸ்டினுங்கய்யா. இது வந்துட்டு நம்ம இந்த அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற முறையில் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு சீனியர் அண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வெற்றிகரமாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஏன்னா மகன் மகள் பேரன் பேத்தியோடு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்பம் சொல்லலாம் நீங்கள். அப்போது உங்கள் பார்வையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கணக்கு போடக்கூடாது. அன்பை வந்து கணக்கு போட முடியாது. அன்பு இத்தனை கிலோ, என்னுடைய ஒய்ஃப் வந்து 1/2 கிலோ அன்பு எனக்கு செலுத்தினா நான் வந்து இவங்களுக்கு 1/2 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் செலுத்தலாமா வேண்டாமான்னு வந்து அளக்க முடியாது அன்பு. இப்போ இன்று காலையில் கூட வந்து நான் ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் ஒரு நல்ல அருமையான செய்தியை கேட்டேன். ஒரு வாலிபர் தன்னுடைய ஒய்ஃப் மீது கோவிச்சுக்கிறார். அப்போ வந்து ஒரு வயோதிகர் அந்த வாலிபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நானும் வந்து உங்களை போல் இளம் வயதில் வந்து மனைவி மீது கோபிச்சேன், சண்டை போட்டேன், நீ இப்படியெல்லாம் பண்ணலை, எனக்கு இது லாஸ் ஆச்சு அப்படின்லாம் நிறைய முறைகள் அவரோடு சண்டை பிடிச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவி இப்போது என்னை விட்டு பிரிந்து மேல் உலகம் சென்று விட்டாள். இப்பொழுதுதான் நான் அந்த பிரிவை உணர்கிறேன். அவள் இருக்கின்ற காலகட்டத்திலே நான் அவளோடு அன்பாக இருக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் என்னுடைய மனத்திலே இப்பொழுது வருகிறது. ஆனால் இது காலம் கடந்த அறிவு. ஆகவே நீ உன்னுடைய மனைவியோடும் உன்னுடைய குழந்தைகளோடும் அன்பை இயற்கையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து சில திருமண முறிவு உண்டான கேஸுகளை வந்து என்னுடைய அந்த பெற்றோர்கள் வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னுடைய மனசை தொட்ட ஒரு விஷயமெல்லாம் என்ன அப்படின்னா, பெண்ணுடைய அம்மா வர்றாங்க, அந்த மனமுறிவு டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வருது. அந்த பெண்ணோடு வந்து ஒரு 3 வயது உள்ள ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வருகின்றது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய அம்மாவும் ஏதோ சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெரியுது. அப்போ அந்த இளம் வயதில், அதாவது குழந்தை வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்கிறோம், அப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய மனசில் எப்படிப்பட்ட ஒரு கீறல் விழும்னு நினச்சி பாருங்கள். ஒன்றும். ரெண்டாவது, அந்த ஒரு ஆண், அதாவது தகப்பனார் அந்த குழந்தையை பிரிஞ்சிருக்கார். அந்த 3 வயசு குழந்தையினுடைய மழலை சொல் இருக்கு பாருங்க, அந்த 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 குழந்தையோடு விளையாடுகிற அந்த அந்த பக்குவம், அந்த டைம் எல்லாம் இந்த காலகட்டம் தாண்டினா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் இழந்தது தான். அவர்கள் பணம் நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா கார் வாங்கலாம், நிறையா பங்களா கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த குழந்தையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த மழலை சொல்லுன்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போனது தான். ஆகவே அந்த குடும்ப உறவு வந்து விரியாமல் இருக்க வேண்டும் என்றால்
உங்களுக்குள்ள எந்த விதமான ஈகோவும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஈகோங்கிற வார்த்தையில் கோங்கிற வார்த்தையே இருக்குது. ஏன்னா ஈகோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த ஈகோ கோ என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் நலமோடு அன்போடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்குகிறேன். அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில் நவநாகரிகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நவநாகரிகம் அளவுக்கு மிஞ்சி நம்முடைய சமுதாயத்திற்குள் பொருளாதாரம் மிஞ்சி இருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்துவிட்டதோ என்கின்ற பயம் என்னுடைய மனத்தில் இருக்கிறது. அந்த நாகரிகம் ஓரளவுக்கு இருக்க வேண்டும். ஆண் பெண் உறவு முறைகள் திருமணத்திற்கு முன்பு எப்படி காட்டப்பட வேண்டும் சமுதாயத்திற்கு, திருமணத்துக்கு பின்பு அந்தரங்கம். அதனால தான் அகநானூறு புறநானூறு என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பிரித்தன. ஆக ஒவ்வொரு குடும்பமும் அறம் சார்ந்து வாழ வேண்டும். எவ்வளவு தான் அவங்களுடைய பொருளாதார வசதி, பின்னக்கில் ஆஃப் ஹைட் இன் மணி என்னதான் இருந்தாலும் அந்த நாகரிகத்தில் பண்பாடு குலையாமல் நம்முடைய கலாச்சாரம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகம் வராது. உங்களுடைய வெட்டிங் சேனல் மேன்மேலும் வளர வேண்டும். ஏன்னா உங்கள் குடும்பமே எனக்கு ஏறக்குறைய 40-50 வருடமாக உங்களுடைய பிரதர் பாலகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் ஏறக்குறைய 40, அவருடைய மேரேஜை நான் பண்ணி வச்சது தான். அதனால் உங்களோடு என்னுடைய தொடர்ச்சி ஏறக்குறைய 50 வருட காலமாக இருந்திருக்கிறது. இது நீங்கள் நல்ல முயற்சி. உங்கள் எல்விஆர் ஸ்டுடியோங்கிறது நான் கேள்விப்பட்ட அளவில் மிகச்சிறப்பாக நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி மட்டுமல்ல, நல்ல பண்பாடோடு நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் கலந்து செய்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை கொடுத்து உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ரொம்ப விளக்கமாக ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கிறோங்கய்யா. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு அனுபவங்கிற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு எபிசோட்லையும் சில அனுபவங்களோட பகிர்ந்து வந்துட்டுருக்கேன். நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஒரு பிரேக் கொடுத்துருந்தோம் உங்ககிட்ட. அதை பற்றி இந்த இதில் சொல்கிறப்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் புக் பண்ணுறாங்க. நல்ல தே ஆர் பேயிங் குட், நல்ல ஒரு பணம் எல்லாரும் நல்லா செலவு பண்ணாங்க. நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் இந்த ஆல்பம் வீடியோலாம் ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவரிங் பண்ணுறதுக்காக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ வர சொல்லி அது வெரி குட் கஸ்டமர். அந்த பைசாலாம் எதுவுமே நோ பார்கெனிங் எதுவும் கிடையாது. பர்ஃபெக்டான கஸ்டமர், நல்லா ஹானர் பண்ணாங்க. ஸோ வி ஆர் ரெஸ்பெக்ட் த ஃபேமிலி, ரைட்? அந்த ஆல்பம் டெலிவரி வாங்குறப்போ நான் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே ஆர்வமாக உட்காந்துருக்கோம். அவர் பார்த்துட்டு அதை எப்படி ஒப்பீனியன் சொல்ல போகிறாரு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ஆல்பம் அந்த ஃபோட்டோகிராஃபியில். அவர் வந்தவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கனாக்கா ஷிவ்குமார் ரெடி ஆகிடுச்சிங்களா அப்படின்னாரு. ரெடி ஆகிடுச்சிங்க சார் அப்படின்னு சொன்னேன். பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குண்ணே. இதெல்லாம் யாருங்க பார்க்க போகிறா, ஃபோட்டோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு கொண்டு போய் வீட்டில் போட்டால் ஏதாவது ஞாபகம் இருக்கோ எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஷாக். ஆக்சுவலாக இந்த பணங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட அந்த ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னாக்கா சாப்பிட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க, சமையல்காரரை கூப்பிட்டு ரொம்ப நல்லா சாப்பாடு பண்ணியிருந்தீங்கப்போ ரொம்ப அருமையாக இருந்துன்னு சொல்கிறப்போ அது ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவர் அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றம். இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெட்டிங்கில் நடக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நீங்கள் ஒரு சின்ன என்கரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் நீங்கள் எது இருந்தாலுமே பகிர்ந்துக்கிறப்போ அதை இந்த அடுத்த நிலையை நோக்கி அவங்க பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஸ்டே டியூன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அடுத்த எபிசோடில் திருமணங்களில் சேமிக்க வேண்டிய 3 விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரைவில் பேசுவோம். ஸ்டே டியூன். வாருங்கள், நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம்.